ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி, அதாவது குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025 செவ்வாய்க்கிழமை, சித்த யோகம், பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், கடகராசி வேற, குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வேறு. நல்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். வக்ர நிவர்த்தி எவ்வளவு நாளைக்கு இருக்குது அப்படின்னா 11/2/2025 11/5/2025 வரலும் ரிஷபத்திலேயே குரு வக்ர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கார். வக்ரம்ன்றதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது வலு இழந்து போகுதல், இல்லைன்னா பின்னுக்கு செல்லக்கூடிய மாதிரி தெரியுது ஒரு மாயை. ஏன்னா வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே வேகத்தில் போகக்கூடியது பின்னுக்கு செல்லக்கூடியது மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும். இதன் மூலியமாக குருவினுடைய பலன்கள் அந்த அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காது. இப்போ பார்த்தலையானால் குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போ 11/2/2025 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை. குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார். இவர் இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார். இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே. பகை என்பது எதுவுமே கிடையாது. அதை தவிர எதிர் இடத்துல போயிட்டார், அதாவது எதிராளிகளோட போயிட்டார் அப்படின்னால இதுவாக கொடுத்துருவார். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது. ஒன்று குரு பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும், இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அசுபப்படாது. அது குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம். அதனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி, குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமானா தோல்வி கிடைக்காது. வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார், அவ்வளோதான். சரி, இப்போ குரு ரிஷப ராசியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலையும், அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடத்துல விழும். அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 9 அப்படின்னு 2 இடத்த சொல்கிறோம். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கன்னியிலையும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போகிறது. இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குருவை ஏன் அவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் 9வது ராசிக்கும் 12வது ராசிக்கும் அவர் அதிபதியாக வரார். 9வது ராசின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம், அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது, தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள், அதை தவிர பாக்கியங்கள், மூதாதையர்களின் சொத்துக்கள், உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நினைக்காமலேயே நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது குருவினுடைய இயல்பு. அதனால தான் குரு பார்க்கக்கூடிய நன்மை, குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் அதீத பலப்படும்னு சொல்லக்கூடியது. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம், நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இதில் குரு அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் 12வது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம். செலவுகளும் கரெக்டாக பார்த்து செலவு பண்ணணும், தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது. அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். மத சம்பந்தமான விஷயங்கள், மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவினுடைய அருள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும். அமைச்சர்கள், அதை தவிர கல்வியாளர்கள்னு சொல்லும்போது சொல்லிக் கொடுக்குற டீச்சர், ப்ரொஃபஸர்ஸ், அதை தவிர கோல்ட் ஸ்மித்து, அதை தவிர பார்த்தோம்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா கேஷியர்ஸு, அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவ ரொம்பவும் பெரிய விசேஷம். குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். சரி, குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு, தனகாரகன்னு சொல்லக்கூடியவர். அது தவிர குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். அதனால் பார்த்தேனால் குரு
அந்த புத்திர காரக ஸ்தானத்தையோ காரகனையோ பார்த்தாரேயானால், அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அவளுக்கு குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, இப்போது குரு பார்த்தீர்களேயானால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 7, 9 அதையும் சொல்லிட்டோம். குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம். குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும். இது இல்லைன்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தையும், அதை தவிர பார்த்தேனால் குரு தேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன். உங்களுக்கு நீங்களும் பார்த்து பயனடைங்க. இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 3 தடவையாவது, அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும். இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும். சரி, இதற்கு பிறகு பார்த்தேனால் குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம், விநாயகர், அதை தவிர சந்தன மரம், அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது தட்சிணாமூர்த்தி, மஞ்சள் கலர் வேஷ்டி, மஞ்சள் கலர் துண்டு, மஞ்சள் கலர் ஆடைகள், அதை தவிர பார்த்தேனால் கொண்ட கடலை, இதெல்லாம் குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது. தங்கம், இதெல்லாம் குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது. இது குருவை பற்றி சொல்லும்பொழுது சொல்லிட்டே இருக்கலாம். குரு அப்படின்னு சொன்னோமே, ஆனால் குருவினுடைய எளிய பரிகாரங்கள் சொல்லக்கூடியது வியாழக்கிழமையில் மூக்குக்கடலை சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ, சிவன் கோவில்லையோ, இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா, குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பண முடை வரும். எப்படி வரும்னா, தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் அந்த காலகட்டத்தில் வராது. அதனால் பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது தவிர புத்திர பாக்கியம் ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்திலையுமே மிகுந்த காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம். யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன். இதை தவிர ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரையும் எனக்கு அனுப்புங்க. நான் என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அந்த சந்தி இருந்ததே ஆனால் நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதன் மூலியமாக இன்றைய கோச்சாரத்தின் விளைவாகவும் என்னென்ன பலன்கள் இருக்குன்றத பார்ப்போம். ஏன்னா தசா சந்திகள்லாம் ஏன் வருது அப்படின்னா, அதாவது நட்சத்திர சந்தி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, எனக்கு 40 வயசு 50 வயசு ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணும்பொழுது அவள்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சிட்டு ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். விசாக நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, துலாத்தில் இருப்பாள். அதனால் ஆனாலும் இது விருச்சிகத்தில் இருப்பாள். இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள், காலரை முக்கால் அப்படின்னு உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதும்
ஒரே ராசியில் பார்த்தேனால் ஒரு பாதத்திலிருந்து அடுத்த பாதங்கள் மாற்றங்கள் இருந்ததுனாலும் உங்களுடைய தசாபுக்தியினுடைய அதாவது வெளிப்பாடுகள் நிச்சயமாக மாறும், அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக மாறும். அதனால் அதை முதல்ல பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்கர நிவர்த்தி 11/2/2025 முதல் 11/5/2025 வரை உண்டான பலன்கள். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த குரு வக்கர நிவர்த்தி எந்த மாதிரியான ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் என்ன மாற்றத்தை கொடுக்கும்ன்றதையும் பார்க்கலாம். குரு 10ஆம் இடத்துல இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். வக்கர நிவர்த்தி ஆகிறது 10ஆம் இடத்துல குரு இருந்தார். 10ஆம் இடத்தில் தனித்த குரு இருந்தார். தொழிலில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார். ஆனால் இந்த வாட்டி பார்த்தோம்னா இந்த 90 நாளும், அதாவது 11/2/2025 11/5/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் இருக்கார் குருவினுடைய வீட்டில். அதனால் பரிவர்த்தனை யோகம் வருது. இதன் வழியாக பார்த்தோம்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் அங்கே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம், மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மறைந்த இடம் அப்படின்னு சொன்னால் எதிர்பார்க்காத இடம், அதாவது ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள், இன்சூரன்ஸு, என்றைக்கோ பணத்தை போட்டு வச்சுருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல், அது திடீர்னு நிற்கும். அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் தரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்தலையானா ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது விசேஷம். இவ்வளோனால ராசிக்கு 2ஆம் இடத்துல தனித்த கேத்துவாக இருக்கிறதுனால பேச்சில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். கேத்துவை வக்கர குரு பார்க்கறது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். எந்த ஒரு பேச்சை பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணத்திற்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா வக்கர நிவர்த்தி அடைந்த குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய ஏற்றம். 10ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போகிறதுனால சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம். அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம். அதுவும் ஃபிலிம் டைரக்டர்ஸு, அது தவிர ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க, ஃபிலிம் டைரக்டர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அது தவிர அரசியல் தலைவர்கள், அது தவிர அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அட்மின் இன்சார்ஜ், அது தவிர பொதுவான அட்மின், ஹெச்ஆர் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வக்கர நிவர்த்தி பயிற்சி குரு 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம்ன்ற 3 இடத்தையும் பார்க்குறார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பணம், செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் ஏப்ரல் மாதத்தில், ஏப்ரல் 26 தேதியில் கேத்துவும் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். 2ஆம் இடம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோடு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். அதை தவிர பார்த்தோன்னா வீடு மனைக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று மேன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா குரு பார்க்க கூடி நன்மைன்னு சொல்லுவோம். அதுவும் 6ஆம் இடத்தை பார்க்கணும் போது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்த குரு பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் அது சுமூகமாக கையாண்டு நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த 10th ஸ்டாண்டர்ட் வரலும் இருக்கக்கூடிய இளநிலை கல்வின்னு சொல்லக்கூடிய இந்த கல்வியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தேன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, வேலையின் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதுசாக நீங்கள்
பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது. அதை தவிர பார்த்தாலேயானால் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் உங்களுடைய பேரிலேயே அமையக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் அவர் 3-10 அதிபதின்றதுனால தொழிலில் போடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திரு ஆதனூர் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் அங்கே இருக்க பெருமாள் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் குருவிற்கு உண்டான சன்னதின்னு சொல்லக்கூடியது. அதனால் அங்கே போய் பண்ணுறதன் மூலியமாக அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம். கேது மாறினதற்கு அப்புறம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டிலிருந்து மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அதனால் எதிர்பாலனத்தவரையோ கூட்டு தொழிலையோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதும், அதை தவிர 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தை நிச்சயமாக செய்வார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திரு ஆதனூர் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுக்கு 75 விழுக்காடு இந்த குரு வக்கர நிவர்த்தியின் மூலியமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும்.